1960கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். ஓகே. அவர் தான் இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே, அவர் வந்து ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். சரி. அவர் வெளிநாட்டுல சென்று படித்து விட்டு வந்தவர். அவர் தான் முதல்ல சொன்னார், நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொன்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு. மக்கள் தொகை மிகப்பெரிய அளவிற்கு பெருகி வருவதற்கு காரணமாகத்தான் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு வளராமல் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை நாம சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அல்லது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய ஏஜுக்கு இருக்குமான்னு தெரியல. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கோணம் போடுவாங்க. ஒரு செவத்தெல்லாம் முக்கோணம் போடுவாங்க. நாம் இருவர் நமக்கு மூவர் என்கின்ற வகையில 3 பேர் குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்ததே அந்த மிஸ்டர் சந்திரசேகர் என்கின்ற அந்த மினிஸ்டர் தான் கொண்டு வந்தது. மினிஸ்டர் அவருடைய முனைப்பின் காரணமாக அது ஏற்பட்டது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்கின்ற ஒரு கோஷமானது வந்தது. அதற்கு பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கின்ற முறையில ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கே இன்னொருவர் அப்படிங்கிற மாதிரி கூட பேச ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான் நாட்டுக்கு மிகப்பெரிய ஊராக இருக்கின்றது, வளர்ச்சிக்கு தடைக்கலாக இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் இங்க மட்டும் இல்ல,